காரக்குழம்புலயே வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். அது பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதை எப்படி பக்குவமா செய்யலாம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம சூப்பரான டேஸ்ட்ல வெண்டைக்காய் காரக்குழம்பு பக்குவமா எப்படி வைக்கலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அகலமான கடாயை எடுத்து வச்சுக்கலாம். அதுல நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 1/4 கிலோ அளவு கிட்ட வெண்டைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு வெண்டைக்காயை 2ஆ கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பெரிய சைஸ்ல போட்டாதான் எடுத்து சாப்பிடுறதுக்கு டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த வெண்டைக்காயை அது கூட போட்டு கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு தன்மை இல்லாம வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு தன்மை இல்லாம உதிரியா சூப்பரா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடலாம். அடுத்து அதே கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் ஊத்தி சமைங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் வெந்தயமும் 1/2 ஸ்பூன் சோம்பும் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து ஒரு 2 பல் கிட்ட பூண்டு எடுத்து இடிச்சு வச்சிருக்கேன். அடுத்து 3 கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து நேர கீறி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் இது கூட போட்டு அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து கலர் மாற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க சூப்பரா இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து அது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகி அது இருக்கிற இடம் தெரியாம வதங்கி வரணும். இப்போ 2 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. தக்காளி பாருங்க சூப்பரா சாஃப்டா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காய் எடுத்து இதுல போட்டுக்கலாம். அடுத்து அது கூடவே அதுக்கு தேவையான மசாலாவும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டுல அரைச்ச குழம்பு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் போட்டு அந்த வெண்டைக்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா போட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணி விடும் போது நமக்கு தீஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் ஊத்தி நல்ல கிரேவி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க சூப்பரா இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிட்டு இதுல இருந்து கொதி எலும்பி லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த டைம்ல இதுல ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். புளி கொஞ்சம் தூக்கலா ஊத்துங்க, அப்பதான் இந்த கார குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். புளி ஊத்தின பிறகு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான தண்ணியை ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். இந்த குழம்பு ஓரளவுக்கு கொதி எலும்பி வரட்டும். குழம்பு கொதிச்சிட்டு இருக்கிற நேரத்துல இதுக்கு ஒரு சூப்பரான தேங்காய் மசாலா அரைச்சிடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு கிட்ட தேங்காய் செல், ஒரு 1/2 சைஸ் வெங்காயம், சின்ன வெங்காயம் போடுங்க, சூப்பரா இருக்கும். என்கிட்ட இல்லாதனால இது சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 3 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இதெல்லாம் போட்டு அரைச்சு அதுல ஊத்தி சாப்பிட்டு பாருங்க, அப்பா வேற லெவல்ல இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சு எடுத்து ஓரமா வச்சிருங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ண குழம்பு பார்க்கலாம். பாருங்க சூப்பரா கொதி எலும்பி எண்ணெயும் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காவை இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட மூடி வைங்க. இந்த தேங்காய் மசாலா எல்லாம் அதுல நல்லா செட் ஆகி குழம்பு நல்லா கொதி எலும்பி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க. மணக்க சூப்பரான டேஸ்ட்ல வெண்டைக்காய் கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை வச்சீங்கன்னா உங்க வீட்டுல கார குழம்பு பிடிக்காதவங்க கூட திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.